தீயவை தீய பயத்தலா தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்கள் தீய பலனைத்தான் கொடுக்கும். அதனால் தீக்கிட்ட எவ்வளவு நமக்கு அச்சம் ஏற்படுகிறதோ அதை காட்டிலும் தீய செயல்கள் கிட்ட நமக்கு அச்சம் ஏற்பட வேண்டும் என்ற கருத்தை இந்த குறளில் வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர். இந்த கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய இந்த சனாதன ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா புராணங்களுடைய இதிகாசங்களுடைய கருத்தும் இதைத்தான் சொல்கிறது, வெவ்வேறு விதமான கதை வடிவங்களில் அப்படின்னு பார்க்கணும். நம்ம ராவணன் என்ன பண்ணினான்? சீதாதேவியை அவன் பலாத்காரமாக இழுத்து கொண்டு போனான். அதனால் அவன் அழிவை சந்தித்தான் அப்படிங்கிறத பார்க்கணும். தீயவை தீய பயத்தல் அப்படிங்கிறது, தீய எண்ணங்கள் தீமையைத்தான் தரும் அப்படிங்கிறது அந்த கதையிலிருந்து தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் கம்சனுடைய எண்ண ஓட்டங்கள், எப்படியாவது அந்த கிருஷ்ணனை அழிச்சிடணும் அப்படின்னு எத்தனை பேரை அனுப்புகிறான் அந்த ஒரு குழந்தையை கொல்றதுக்கு. கடைசியில் அந்த கிருஷ்ணனின் கையால் அந்த கம்சனுடைய உயிரானது போகிறது. தீய எண்ணங்கள் தீமையைத்தான் தரும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள். துரியோதனனுடைய எண்ணங்கள், அந்த எவ்வளவு அவனுக்கு பொறாமை இருக்குது, எவ்வளவு ஒரு அடுத்தவர்கள் நன்றாக வாழ்வது, அவர்களுடைய வெற்றி, இதையெல்லாம் காண பொறுக்காத ஒரு தன்மை இருக்கே, இதெல்லாம் அவனுக்கு எவ்வளவு தீமையை தந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இந்த தர்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கதைகளுமே நம்மை எதை நோக்கி செலுத்துகின்றன அப்படின்னு சொன்னால், தீயவற்றை நோக்கி நாம் போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும். என்ன நல்லா இருந்தாலும் சரி, எவ்வளவு அட்ராக்டிவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே தற்காலிகமான மகிழ்ச்சி தான், அதெல்லாம் தீயவை தான் அப்படிங்கிறது நாம் நன்றாக புரிந்துக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தர்மத்தின் பாதையில் போகணும். யாரெல்லாம் தர்மத்தின் பாதையில் போனார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு தீமையும் இறுதியில் நடக்கவில்லை. அதற்கு சிறந்த உதாரணம் யார் அப்படின்னு கேட்டால் ஹரிஷ்சந்திரன் தான். அவனுக்கு அந்த வாய்மையின் பக்கம் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பமெல்லாம் ஒரு நாள் அவனுக்கு நன்மையாகத்தான் முடிந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால் இந்த என்டையர் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தீமையை செய்யாதே, அதுதான்.